வணக்கம் guys, வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே guys, வாங்க போவோம். உங்களுக்கு வந்தாச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு அபேண்டன் பில்டிங், நல்ல உயரமான ஒரு 30 மாடி கட்டிடம், அபேண்டனாக 10 வருஷமாக இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே போய் என்ன நடந்துச்சு சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த அபார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அங்கே நிறைய அமானுஷ்ய சக்திகள், பேய்கள், பிசாசுகள் நடமாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நாங்கள் அந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு தெரியாது. அந்த பில்டிங்குள்ளே போய்கிட்டு இருக்கும் போதே நான் கூகுள் பண்ண ஒரு விஷயம் தான் இது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணி ஒரு 12:30 மணி ராத்திரி இருக்குங்க. மிட் நைட் மணி ஒரு 12:30 இருக்கும். நாங்கள் ஒரு 4 பேர் கிளம்பி, இங்கே ஒரு பில்டிங் ரொம்ப நாளாக அபேண்டனாக இருக்க, வாங்க ப்ரோ அந்த பில்டிங்கை போயிட்டு உள்ளுக்கு என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம், சும்மா இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங்காக ஏதாச்சும் பண்ணுவோம், ஃபன்னாக ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ நாங்கள் ஃபன்னாக ஆரம்பித்து அப்படி கிளம்பி போகும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுத்தி காடு, அந்த பில்டிங் வந்து நடுவில் இருக்குது. ஓகே, 2 பிளாக், 2 அப்பார்ட்மெண்ட், நல்லா உயரமாக ஒரு 30 மாடி கட்டிடம். இது வந்து 2012 தொடங்கி 2014 கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். பட் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டு இப்போ 2024 சுமார் 10 வருஷமாச்சு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், 10 வருஷத்தில் அதை சுற்றி எப்படி காடு முளைஞ்சிருக்கும், எப்படி செடிகள்லாம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி ஒரே காட்டு செடி, நடுவில் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து நிற்கிது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அபேண்டனான ஒரு பில்டிங். ஓகே பாருங்கள், ரொம்ப வருஷமாக கட்டி அப்படியே விட்டு அபேண்டனாக இருக்குது. இங்கே வந்து நிறையா வந்து ஈவலான விஷயம், அமானுஷ்ய சக்தி வந்து நிறையா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தியெலாம் பார்த்துருக்கிறதாவும், இங்கே வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். என்னாச்சு? நாங்கள் இங்கேருந்து பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு தெரியுது. பட் உள்ளுக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே செடியெல்லாம் மூடி போய் கிடக்கு. நம்ம ஒரு 4 பேர் போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு பயங்கரமான ஒரு காடு, பயங்கர இருட்டு, லைட் அடித்தா ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ ஒரு இருட்டு. இங்கே பாருங்கள், இந்த பாதை வந்து செடியெலாம் முளைஞ்சி அப்படியே ஒரு பெரிய காடாயிருச்சு. இந்த இடத்த அப்படியே விட்டாங்க. ஸோ எதுதான் உண்மையில உள்ளே போகிற பாதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூகுள் மேப்பை திறந்துட்டு நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அங்கே ஒரு ரோடு பாதை மாதிரி இருக்குது, அதுதான் வந்து ஆக்சுவலி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற அந்த பாதை. ஸோ நாங்களும் இதுதான் பாதை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் குமார் ப்ரோ வந்து அவர் தான் முன்னுக்கு போகிறாரு. அப்புறம் நான் செகண்டு, எனக்கு பின்னால் இன்னும் 2 நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் அந்த பாதையை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. எப்படின்னாக்கா, குப்பைகள், இந்த கல், மண், தேங்காய் மட்டை, தேங்காய் எல்லாத்தையும் வந்து அங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரோடையே வந்து மறைச்சிட்டாங்க. யாரும் அங்கே உள்ளுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரோடை மறைச்சாங்களா, இல்லை அந்த பிளேஸ் வந்து அபேண்டனாக இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லி குப்பை எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கே கொட்டி விட்டுட்டு போயிட்டாங்களா நைட்டாக அப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போகும்போது அந்த குப்பை எல்லாம் அப்படியே அந்த ரோடை பிளாக் பண்ணிவிட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதில் தான் நாங்கள் எல்லாம் மிதித்து அந்த கல் மேலெலாம் ஏறி அந்த குப்பை, அந்த தேங்காவெல்லாம் தாண்டி, அவ்வளோ தேங்காய் அங்கே கொட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அந்த ரோடை வந்து சுத்தமாக மறைச்சிட்டாங்க, உள்ளே போக முடியல. நாங்கள் அது மேலே எல்லாம் ஏறி இறங்கி தடிமாறி தான் போய், அப்புறம் ஒரு கட்டம் வந்தோடனே அந்த குப்பை எல்லாமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு செடி, அப்படியே உயரமான காடு செடி, அப்படியே கொடியெல்லாம் வளர்ந்து அப்படியே ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. கால் மாட்டிக்கிச்சு, ஐயோ ஏதோ இலையில கால் மாட்டிக்கிச்சு. என்னது கீழே? ஆறா இல்லை வாட்டர் ஃபாலா? நம்ம தாண்டி வந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இப்படி தான் போவோம். என்ன அமானுஷ்ய சக்தி இங்கே இருக்குது, யார் என்ன பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இறந்துருக்கிறதாகவும், சில பேர் வந்து இங்கே வந்து கொலை பண்ணி போட்டிருக்கிறதாகவும் ஆள் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். பீச் பிளாக்குங்க, சுத்த இருட்டு, நிலா வெளிச்சம் ரொம்ப குறைவு. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலாவை காணோம், நிலா வெளிச்சம் ரொம்ப டிம்மாக இருக்குது.
முன்னுக்கு எங்களோட ஹெட்லேம்ப் வெளிச்சம் எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுது. அதை தாண்டியும் அதை பக்கத்துலேயும் எங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கா என்னன்னு கூட தெரியல, பக்கத்தில் நிற்கிற ஆளு கூட தெரியல, அந்தளவுக்கு ஒரு இருட்டு. சுற்றி காட்டு செடி, அந்த காட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எதுக்காக நாங்கள் இந்த ஒரு பிளான் பண்ணோம், எதுக்காக இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் எங்களுக்கு தெரில. லைக் சம்திங் இஸ் காலிங் அஸ். அந்த மாதிரி ஏதோ ஒன்று எங்களை வந்து கூப்பிடுது, வா உள்ளுக்கு வந்து பாரு, எங்களை அழைக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு காலிங் வந்த மாதிரி நாங்கள் ஜஸ்ட் கிரேசி. நாங்கள் 4 பேரும் வந்து அதுக்குள்ளே வந்து அப்படி போகிறோம். அங்கே உள்ளுக்கு போகிற வரைக்கும் பாதி தூரம் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஃபன்னாக ஆரம்பித்த ஒரு விஷயத்த வந்து பாதி தூரம் போன பிறகு தான் எங்களுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இதுக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நின்று இந்த செடியில் வந்து எறும்புங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த எறும்பெல்லாம் வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ, இந்த எறும்பு கடிச்சா செம வலி வலிக்குங்களா இது? காய்ஸ் இங்கே பாருங்கள், முசுலு எப்படி இருக்குது பாருங்கள் செடியில் ஃபுல்லாக. இது கடிச்சா செம வலி வலிக்கும் அது. ஓ, நடக்கிற பாதையில் செடியில் இருக்குது. இந்த செடி ஃபுல்லாகவே அதுதான். அங்கே பாருங்கள். ஓகே போவோம் காய்ஸ். டக்குன்னு அவங்கள வந்து கேட்சப் பண்ணுறதுக்காக நான் வேகமாக போகிறேன். வேகமாக நடந்து போகும்போது பின்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ ஒரு ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குது. What the fuck? Guys, இது வந்து நான் வேகமாக நடந்து போனனால என்னோட ஃபுட் ஸ்டெப்பை எக்கோ கேட்குதா, இல்லை என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குதா, யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு பயம் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இப்படின்னு வேகமாக ஓடி போயிட்டு என் ஃப்ரெண்டு கூட திரும்பியும் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த 3 பேர் கூட திரும்பியும் ஜாயின் பண்ணி நாங்கள் 4 பேரும் போயிட்டுருக்கோம். அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டோம். அப்படி அண்ணாந்து பார்த்தா அப்பார்ட்மெண்ட் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் வந்து நின்று ரொம்ப வருஷமாக ஆச்சு. ஓகே, அப்படி தான் இருக்குது இந்த ப்ராஜெக்ட். இங்கே எல்லாம் பார்க்கிங், இதெல்லாம் பார்க்கிங்க, அதுக்கு மேலே எல்லாம் வீடு. பட் இங்கே வந்து ஏற்கனவே வந்து யாரையும் கொலை பண்ணி போட்டதாகவும், அந்த இறந்து போன நபரோட உடல் வந்து ஆளுங்க வந்து நடமாடுறத பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடைசியில் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி நின்று கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் கூகுள் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்குவோம், அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹிஸ்டோரி பற்றி உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஃபன்னாக தான் வந்து இது பண்ணோம். பட் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணோன்னு தான் தெரிஞ்சிச்சு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு ஆள் வந்து தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அதை படித்தோன்னே திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, யாரோ இங்கே தூக்கு மாட்டி செத்து போயிருக்காங்களே, நம்ம வேறு சும்மா ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அதுவும் இத்தனை மணிக்கு அப்படின்னு. நாங்கள் வந்து அந்த காட்டில் நடந்து போய் சேரும் போதே டைம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. மணி இப்போது சரியாக 1 விடிய காலையில் 1 மணிக்கு விடிய காலையில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல, அந்த காட்டுக்கு நடுவில் அபேண்டன் பில்டிங்கில் நாங்கள் 4 பேரும் நின்றுட்டு இருக்கோம். எல்லாம் இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், படி மேலே போகுது. ஏதோ என்னத்தையும் இங்கே வச்சு எரிச்சிருக்காங்க, என்னன்னு தெரில. நாங்களும் அப்படி இப்படின்னு ஒரு காட்டு பாதையில் பூந்து நாங்களே ஒரு வழியை தேடி மேப்பில் பார்த்து அப்படியே நடந்து வந்து சேர்ந்துட்டோம். அப்படி இப்படின்னு ரொம்ப நாள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னோம். இவர் தான் நம்ம குமார் ப்ரோ, இது வந்து அஷ்ராஃபு, எங்கே இவர் தான் நம்ம வரன். ஓகே, நாங்கள் 4 பேர் தான் வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம சேனலுக்கு வந்து ரா அண்ட் ஃபேர்லெஸ் அப்படின்னு பேர் வச்சதே வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடணும் அப்படின்றதுக்காக தான். பட் இடையில பிஸியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால ட்ராவல் வீடியோலாம் போட்டுருந்தேன். இதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ், ஒன்றும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பில்டிங்கே வெறிச்சோடி போய் கிடக்குது. லிஃப்ட்டு சரியான ஒரு இருட்டு. அப்படியே டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்.
அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஆக்சுவலி வந்து ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அந்த பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். 30 மாடி உயரம் பில்டிங்கு. ஸோ இங்கே யாரோ ஒருத்தவங்க தூக்க மாட்டி இறந்துட்டாங்க. அவங்க யார் என்னன்ற ஐடென்டிட்டிலாம் தெரியாது. பட் யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னு மட்டும் தெரியும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹைவேயில் வந்து கார்லாம் அந்த அபேண்டன் அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகும்போது சில பேர் அப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டை குனிஞ்சி அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படி குனிஞ்சி பார்த்தா யாரோ ஒரு ஆள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஜன்னல்கிட்ட அப்படி தாண்டி போகிற மாதிரியும், அந்த பக்கிங் லாட்கிட்ட அப்படியே நடந்து போகிற மாதிரியும் ஒரு வெள்ளை உருவம், சில பேர் கருப்பு உருவமும் வந்து பார்த்ததா நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ளாக்லாம் படித்தோன்னே, இதை பற்றிலாம் படித்தோன்னே எனக்கு வந்து எதுக்காக நம்ம இப்போ இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட் எல்லாமே என்ன சொன்னாங்கனாக்கா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வாங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேர்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்டேர்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அது கூட வந்து கட்டாமல் பாதி கம்ப்ளீட் பண்ணாமல் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இப்போ அவர் குமார் ப்ரோ விசில் அடித்ததுக்கு பதிலுக்கு யாரோ விசில் அடித்தாங்க. உங்களுக்கு விளங்குனுச்சா? எல்லோரும் மேலே ஏறி போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் விளங்குனுச்சான்னு தெரில. பட்டு எனக்கு என்னமோ விளங்குனுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு. ஆமாம், வவ்வாலோட ட்ராப்பிங்ஸ் இருக்குது பாருங்கள். பீ, இதெல்லாம் வவ்வாலோட பீ கைஸ். வவ்வால் பாருங்கள், பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போட்டிருக்கு. பழத்தை எடுத்து வந்து இங்கே சாப்பிட்டு போட்டு எல்லாம் பீயை போட்டு வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பழம் பீ எல்லாம் இருக்குது. வவ்வால் இங்கே தான் இருந்திருக்கு. தூங்கிட்டு இப்போ நைட் ஆச்சுல்ல, நைட்டில் நம்ம பார்க்க முடியாது. பகலில் வந்தாக்கா கண்டிப்பாக அந்த வவ்வால் நம்ம பார்க்கலாம். இங்கே தான் இருக்கும் தூங்கிட்டு. ஏன்னா நைட்டில் வந்து எல்லாமே ஹண்ட்டுக்கு வெளியாயிருங்க. எல்லாம் ஹண்டிங் போயிடுவாங்க நைட்டில். என்ன பைப்பு கட்டையாக தூங்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு வீடு. அப்படின்னா இது வந்து ஹால். ஓகே, இது வந்து ஹாலு. இது வந்து கிச்சனு இல்லைனாக்கா டாய்லெட்டாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஒன்று டாய்லெட்டு இல்லை கிச்சனு. ஸோ இங்கே வெளியில் பார்க்குற மாதிரி இது வந்து ஹாலு. அங்கிட்ட வந்து பெல்கனி. இங்கே பாருங்கள், இது வந்து பெல்கனி தெரியுதா உங்களுக்கு? இங்கே மட்டும் டைல்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ பெல்கனிலேருந்து இப்படி காடு வியூ பார்க்குற மாதிரி. ஓ ஷிட், இப்படி தான் நாங்கள் நடந்து வந்தோம். இந்த காட்டில் தான் பூந்து நடந்து வந்தோம். பயங்கர இருட்டு கைஸ், ஒன்றுமே தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஸ்டேர்ஸ் எல்லாம் ஏறி மேலே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேர்கிட்ட வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு டார்ச் லைட் அடிச்சுட்டு பேசிகிட்டே போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஊதுபத்திலாம் கொளுத்தி சாமிலாம் கும்பிட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக அங்கே சாமி கும்பிட்டாங்க, யார் அங்கே வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியல. பட் ஊதுபத்திலாம் நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோவில் உங்களுக்கும் தெரியுதான்னு தெரியல. ஸ்டேர்ஸ்லாம் ஏறி நம்ம வந்து மேலே போயிட்டோம். ஒரு கட்டம் மேலே போயிட்டு செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டோம். ஆனால் அங்கேருந்து என்னமோ இப்போ யாரோ கல் விட்டு அடித்த மாதிரி ஒரு சத்தம். என்ன சத்தம்னு தெரில. இப்போ நம்ம 3ஆம் மாடியில் இருக்கோம். தேர்ட் ஃப்ளோர், 2 மாடி மேலே ஏறி வந்துட்டோம். ஓகே, இங்கே இருக்கு.
என்ன தான் சத்தம் கேட்குதுன்னே தெரில. எஸ், பார்த்தீங்களா என்ன சத்தம்? என்ன சத்தம்னே தெரில கைஸ். முதல்ல இந்த இடத்துல வந்து சத்தம் வருது. நாங்கள் யாருமே எதுவுமே பண்ணல. எஸ், இதான் பக்கிங் போகிற பாதை பாருங்கள். இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு போனாக்கா நினைக்கிறேன் கண்டிப்பாக தண்ணி தேங்கி நிற்கும். மழை தண்ணி எத்தனை மாடி கீழே இருக்குது அப்படின்னு தெரில. பேஸ்மெண்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக தண்ணி தேங்கி நிற்கும். ஆமாம், பக்கிங் காடி ஏறுறது. இவ்வளோ செஞ்சுட்டாங்க எல்லாம் செஞ்சு அப்படியே அபேண்டன் ஆச்சு இந்த கொண்டோ. காடி ஏறக்கூடாதுண்ணா, இல்லைண்ணா இதுலையும் காடி விட்டு ஏற்றி வாங்கிட்டுறீங்களா? உள்ளே தான் வர முடியாதா காடி? காட்டு பாதை தானே, பாதி இல்லையா, அப்புறம் எங்கே இந்த காடி வர்றது? பார்த்தீங்களா வீடியோவில் அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுத்த இருட்டுங்க, ஒன்றுமே தெரியல. அந்த பக்கிங் லாட்லேருந்து அந்த வீடு எல்லாத்தையுமே போய்ட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வீடு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு 2 சின்ன ரூமு, ஒரு பெல்கனி வச்சு, பின்னால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெரிய காடு, ஒன்றுமே தெரில. அவ்வளோ ஒரு இருட்டு. நான் லைட் அடித்து தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த டார்ச் லைட் வெளிச்சம் எவ்வளோ தூரம் தெரியுது அவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு தெரியுது. பட் இங்கேருந்து அந்த பில்டிங் வந்து அவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாட்டில் நீட்டாக போயிட்டே இருக்குது. நைஸ் பாருங்க. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் இந்த ஃப்ளோர் அப்படி பார்த்துட்டு அதோட நம்ம ஒளியாகுமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காட்டுப்பாதை முதல்ல நம்ம நடந்து வந்தது. அப்புறம் ஒரு கட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் கூட வந்த ஒரு நண்பர் அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு வெள்ளை உருவம் அப்படியே வேகமாக ஓடினதை பார்த்தேனே அப்படின்னு. அவர் நம்மளை பயம் காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்கா ஃபன்னாக சொல்லியிருக்கலாம், இல்லை பயம் காட்டுற மாதிரி வெள்ளை உருவம் போணுச்சு அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லியிருக்கலாம். பட்டு அவர் ரொம்ப காமாக, நான் சொல்கிறேன் பயப்படாதீங்க, நான் ஒரு வெள்ளை உருவம் இப்படி தாண்டி வேகமாக போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் திரும்பியும் 2-3 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணேன். ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க, உண்மையாலுமே பார்த்தீங்களா அப்படின்னு. ஐயா எங்கிட்ட இருந்து எங்கிட்ட ஐயா ஒன்றுச்சு? வெள்ளை உருவமா? என்னையா சும்மா பயம் காட்டுறதுக்கு சொல்லலை? காய்ஸ், நாங்கள் 4ஆம் மாடிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி கீழே இறங்குறோம் அப்படின்னு சொன்னோம்ல. சரி, இன்னொரு மாடி மேலே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ 4ஆம் மாடிக்கு வந்துட்டோம். இங்கே இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. 4ஆம் மாடியில் ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த ஃப்ளோரில். சத்தியமாக பார்த்தேனே ஒரு வெள்ளை உருவம் இப்படி போணுச்சுண்ணே. நான் எதுக்கு நான் போய் சொல்ல போகிறேன், என் கண்ணால் பார்த்தேனே, டக்குன்னு இப்படி வேகமாக போணுச்சுண்ணே. நீங்கள் வீடியோ அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறதுக்காட்டியும் காணா போயிடுச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு லைட்டாக வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இது அப்படின்னு. மூச்செலாம் கொஞ்சம் வேகமாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பயும் நான் திரும்பி அந்த தம்பிகிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வெள்ளை உருவத்தை நான் பார்க்கல, பட் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதாக அவர் சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 அமானுஷ்ய சக்தியெலாம் வந்து கண்ணால் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னா இதுக்கப்புறம் இங்கே நிற்க வேணாம், பரவாயில்ல வாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி போகும்போது திரும்பியும் அந்த ஸ்டேர்ஸ் கிட்ட வரோம். நாங்கள் ஆக்சுவலி வந்து 4th ஃப்ளோருக்கு போயிட்டோம், 4ஆவது மாடிக்கு போயிட்டோம். பட் திரும்பியும் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் சுற்றி வந்த இடம் 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோர் அதே மாடியிலே நாங்கள் திரும்பியும் சுற்றிட்டு இருக்கோம். எங்கே நாங்கள் மொதல் வந்தோமோ அந்த வீடு அந்த உங்கள்கிட்ட காட்டினல அந்த லேன் வந்து எங்கே நாங்கள் முதல்ல வந்தோமோ அதே இடத்துல நாங்கள் திரும்பியும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி நாங்கள் ஸ்டேர்ஸ் ஏறி 2 மாடி மேலே போயிட்டோம். பட் அதே ஃப்ளோரில் திரும்பியும் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு மாடி மேலே ஏறி வந்துட்டுமா நம்ம அதே இடத்துல இருக்கோம் திரும்பியும். ஷிட் ப்ரோ, இது என்னமோ கதை மாதிரி இருக்கு, வாங்க பேசாமல் இறங்கிடுவோம். அது வந்து என்ன மாயம்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் திரும்பியும் ஸ்டேர்ஸ் இறங்கி கீழே வந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை, எங்கள் யாருக்குமே ஞாபகம் இல்லை. நாங்கள் ஏறி மேலே தான் போனோம், பட் வந்த ஃப்ளோருக்கே நாங்கள் திரும்பியும் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அங்கே இருக்கிறது,
அந்த ஒரு சக்தி அது என்னன்னு தெரியல. பேயா, பிசாசா, அமானுஷ சக்தியா என்ன எனக்கு தெரியல. அதுக்கு வந்து நாங்கள் அங்கே இருக்கிறது பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. என்னடா அது? கீழே குளமா? இல்லை ப்ரோ, இது அந்த லிஃப்டோட இடம். கதை 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 ப்ரோ, கதை. ஒளே 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 இறங்க 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 எல்லாம் 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 எல்லாரும் விளையாடுங்க, எல்லாம் விளையாடுங்க, எல்லாம் விளையாடுங்க. எந்த பாதியில் ப்ரோ வந்தோம்? எந்த பாதியில் வந்தோன்னே தெரியலையா ப்ரோ? இப்படியே வந்தோம். மேலேருந்து யாரோ எதையோ தூக்கி போடுற மாதிரி டபார் டுப்பீர்னு பயங்கரமான சத்தம். அப்படியே யாரோ கத்துற மாதிரி ஒரு சத்தம். அதோடு நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது, வாங்க பேசாமல் ஓடிடலான்னு சொல்லி நாங்கள் 4 பேருமே ஸ்டேர்ஸில் இறங்கி வேகமாக ஓடி. காட், அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லும் போது பாருங்கள், இப்போ கூட எனக்கு வந்து முடியெலாம் வந்து சிலுக்குது. அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சத்தம், அந்த அந்த கத்துற அந்த அலறல் சத்தம், அந்த அந்த வேலேருந்து ஏதோ ஜாமாவை தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஒரு சத்தம். இதெல்லாம் தாண்டி சரி கீழே வந்த பிறகு வெளியாகலான்னு பார்த்தாக்கா நாங்கள் வந்த பாதையே நாங்கள் மறந்துட்டோம். எங்கிட்டு இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அது கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு அந்த பக்கமாக ஹைவே ஓரத்தில் நாங்கள் அப்படியே வெளியாயிட்டோம். பரவாயில்ல, ஹைவேல வெளியாகி நம்ம ஹைவே வழியாக நடந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹைவேல வெளியாயிட்டோம். ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு அபேண்டன் பில்டிங்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோலாம் வந்து சேர்க்கணும், உங்களுக்காக நான் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பட் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே காமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறையா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல் ரா என்ஃபீல்டர்ஸ்க்கு நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வியூ போகும். இன்னும் நானும் நிறைய வீடியோ செஞ்சு போட முடியும். உங்களை அடுத்த இந்த மாதிரி வீடியோ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பீஸ் அவுட் அண்ட் டேக் கேர் எவ்ரிபடி.